திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் இருந்து சென்னை நோக்கி வாலிபர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் வளைந்து நெளிந்தும் பல வாகனங்களை ஓவர்டேக் செய்தும் செல்கின்றார். ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் வாலிபர் சாகசம் செய்வதை பின்னால் காரில் சென்ற அவரது நண்பர்கள் இருவர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன்படி அந்த மோட்டார் சைக்கிள் பதிவு எண் மூலம் விசாரித்த போது சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. அதன் பேரில் சமயபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கார்த்திக் பாலமுருகன் ஆகியோர் சமயபுரம் சுங்கச்சாவடியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்தபோது அந்த வாலிபர்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சமயபுரம் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த மாணவர்களை பிடித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அழைத்துச் சென்றனர். சாகசத்தில் ஈடுபடுத்திய மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டன. இது குறித்து அந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அழைக்கப்பட்டனர். பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்ட திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் இனிமேல் ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அவர்களை அனுப்பி வைத்தார். இது குறித்த தகவல் இன்று மதியம் 2 மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.